கர்த்தருடைய மகா பரிசு நாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு கூட சூத்திரம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் ஆரோன். இந்த ஆரோன் நமக்கு நேற்று பார்த்த இந்த மோசேயோட சகோதரர் ஆவார் மற்றும் இஸ்ரவேலனோட முதல் பிரதான ஆசாரியர் ஆவார். அவரை பற்றின ஆய்வு பின்னணி மற்றும் பிறப்பு பார்த்தோன்னா, குடும்பம் லேவி கோத்திரத்தை சேர்ந்த அம்ரம் மற்றும் யோகபாத் ஆகியோரின் மகன். உறவுகள் மோசேயின் மூத்த சகோதரர் மற்றும் மிரியமின் சகோதரர் ஆவார். மனைவி மற்றும் பிள்ளைகள் எலிஷெபா என்பவரை மணந்தார். இவருக்கு நாதாப், ஆபியூ, எலையாசார், இத்தமார் என்ன 4 மகன்கள் இருந்தனர். இவர் மோசேயோட செய்தி தொடர்பாளராக இருந்தார். அதாவது மோசே தன்னை திக்குவாய், தேவன் அவரை அழைத்த போது இவர் திக்குவாய் என்று தன்னை அழைத்து தட்டி கழித்த போது தேவன் ஆரோனை அவருக்கு துணையாக தேர்ந்தெடுத்தாராம். எகிப்து பார்வோன் முன்பாக மோசேயின் வாக்குகள் ஆரோன் வாயிலாக தான் செயல்பட்டது என்று பார்க்க முடிகிறது. அற்புதங்களை செய்யவும் இஸ்ரவேலரை எகிப்தில் இருந்து வழி நடத்தவும் மோசேயோட இணைந்து பணியாற்றினாராம். இவர் முதல் பிரதான ஆசாரியர். அதாவது தேவன் ஆரோனையும் அவர் சந்ததியினரையும் ஆசாரிய ஊழியத்திற்காக பிரித்தெடுத்தார். இவர் தேவன் மோசேக்கு இவரை உதவியாளர்களாக வச்சாவும், ஆனால் இவரையும் இவரோட சந்ததியாரையும் தேவன் ஆசாரியர் இதற்காக ஊழியத்திற்காக பிரித்தெடுத்ததை பார்க்க முடிகிறது. இந்த ஆசாரியர் பட்டம் இஸ்ரவேலின் முதல் பிரதான ஆசாரியராக ஆரோன் தான் அபிஷேகம் செய்யப்பட்டாராம். பரிசுத்த ஆடை, ஆசாரியருக்கு என்று விசேஷித்த உடைகள் மற்றும் மார்பதக்கம் அணிந்த தேவன் முன் நின்றார். இவரோட ஊழியம் வருடத்தில் ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று மக்களுக்கு பாவ நிவாரணம் செய்தாராம். ஸோ இவர் ஆசாரியராக இருந்த இவர் வருடத்துக்கு ஒரு முறை சென்று தேவனிட பிரதான மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கும், பாவ நிவாரணம் செய்யும் அந்த ஆசரிப்பு வேலையை தேவன் முன்னாடி செய்து கொண்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் இவருடைய ஆரோனின் பலவீனமும் இருந்தது. கர்த்தர் இவரை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார், இஸ்ரவேலின் முதல் ஆசாரியராய் மாற்றினார், இவருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தினார், சந்ததியும் அதற்காக தெரிந்தெடுத்தார். ஆனாலும் இவருடைய பலவீனங்கள் மற்றும் தோல்விகள் பார்த்தோன்னா, ஆரோன் பெரிய தலைவராக இருந்தார். ஆனாலும் அவர் சில நேரங்களில் மனித பலவீனத்திற்கும் ஆளானார். முதல் பார்த்தோன்னா பொன் கன்றுக்குட்டி. நமக்கு தெரிந்த பிரகாரம் மோசே சீனாய் மலைக்கு சென்றிருந்தார் தேவனோட பேசுவதற்கு. அப்போ மக்கள் வற்புறுத்தலுக்கு இணங்கி இவர் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து கொடுத்தார். அது அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய கரையாக அமைந்தது. அவங்க அந்த பொன் கன்றுக்குட்டியை வழிபடுவதற்காக செய்து கொடுக்க சொன்னாங்க. இவர் என்னதான் மக்களோட வற்புறுத்தலுக்கு ஏற்ப அதை செய்திருந்தாலும் அது ஒரு விக்கிரக ஆராதனை ஆனதுனால அது பெரிய பாவமாய் இவரிடத்தில் காணப்பட்டது, கரையாக. மற்றும் மோசேக்கு எதிரான முறுமுறுப்பு. நம்ம இந்த வீடியோஸ் தொடங்கி ஆரம்பத்தில் இந்த மிரியமின் பெண்களை குறித்து பார்க்கும்போது மிரியமை குறித்து பார்த்தோம், இந்த மோசேயோட சகோதரர். அப்போ அந்த மிரியமும் இவரும் சேர்ந்து தான் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். மோசேவை பற்றி முணுமுணுத்தது, கேள்வி எழுப்பியது, இதெல்லாம் தேவன் அவர்களுக்கு மேல் கோபத்தை உண்டு பண்ணது. மிரியமும் இப்படி பண்ணதுனால தேவன் அவங்க மேலே கோபம் உண்டாகி அவங்களுக்கு தண்டனையை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போலதான் இவருக்கும் தேவன் கோபம் எழுப்பினதை நம்மளால பார்க்க முடிகிறது இவருக்கு மேலும். இது இரண்டாவது பாவமாக கருதப்பட்டது. அடுத்ததாக பார்க்கும்போது ஆரோனின் மரணம் எகிப்தில் புறப்பட்டு 40 ஆண்டிலே கானான் தேசத்திற்குள் நுழைய முடியாமல் ஓர் மனையில இவர் தனது 123வது வயதுல காலமானார். இவரோட மரணத்துக்கு பின்பு இவரை சந்ததியை ஆசீர்வதிக்கும் பொருட்டு ஆசிரிய உடைகள் இவருக்கு கழட்டப்பட்டு அவரோட மகனான எலிசியாருக்கு அணிவிக்கப்பட்டது.
இவரோட முக்கிய பண்புகள் பார்க்கலாம். கடவுள் வந்து துணை நிற்கும் பண்பு. மோசேக்கு வந்து முதல்ல அவர் திக்குவாயாக இருந்து தட்டி கழித்த போது இவர் அவருக்கு துணையாக நின்று வந்து அவரை வந்து அந்த இடத்துல உயர்த்தியதை நம்ம பார்க்க முடிகிறது. மற்றும் மனித பயம் வந்து பார்க்கும்பொழுது கன்றுக்குட்டி செய்த நிகழ்வு வந்து அவர் மனிதத்துல அவருக்கு ஒரு பெரும் பாவமாக, பெரும் கருப்பு புள்ளியாக அது அமைந்ததை வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. மற்றும் வந்து இன்னொரு சம்பவம் வந்து பார்த்தோம்னா, தேவனுடைய கிருபை இவர்கள் தவறு செய்த பொழுதும் ஆரோனை வந்து அவர் ஊழியத்திலிருந்து எடுக்கல. அதற்கு பதிலாக வந்து அவர் வந்து அந்த ஊழியத்திலிருந்து அவரை எடுப்பதற்கு பதிலாக வந்து